ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ராகியில் லட்டு செய்யலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வீட்டிலையே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த முடி உதிர்றது, அதாவது அயன் சத்து அதிகமாக இருக்குது ராகியில். அதனால் இது வாரத்துக்கு ஒரு தடவை ராகி ஃபுட்டு எடுத்துக்கணுன்னா இது கூட ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ராகி மாவு 2 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரு கப்பு எது மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அதாவது கட்டி இல்லாமல், கட்டி வரக்கூடாது. அதுக்காக நல்லா அந்த பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம இந்த மாதிரி பிசிறி விடணும். பிசையக்கூடாது, பிசிறி விடணுங்க. அப்போ தான் நம்ம இது வேக வைக்க போகிறோம் ராகி மாவை. ராகி லட்டு செய்கிறப்ப எல்லாருமே வறுத்து பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வேக வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள், இது மாதிரி கையில் பிடிச்சா அது மாதிரி பிடிச்சி உருண்டை மாதிரி அதாவது வரணும். அந்த அளவு பாருங்கள், நல்லா பிசிறி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுறேன். பாருங்கள், படித்து இந்த மாதிரி கெட்டியாக வரணும், உதிரணும். அப்படியே இதை எடுத்து நம்ம இட்லி தட்டில் துணி விரித்து, ஈர துணி விரித்து இந்த மாதிரி போடுறேங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சா அது நல்லா ராகி அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வேக வச்சு எடுத்தால் நமக்கு நல்லா ஜீரணமும் ஆகிடும். குழந்தைங்க பெரியவங்களுக்கு கொடுக்குறப்போ அதுக்காக இது மாதிரி 10-12 நிமிஷம் வேக வச்சு பாருங்கள், எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். ராகி நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுத்தது நடக்கலை ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்து அதை தோலை எல்லாம் உரிச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணி இந்த மாதிரி பவுட்ரு பாருங்கள், இது மாதிரி ரொம்ப நைஸாக வேணாம், இந்த அளவு குருணையாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேங்க. அது வெறும் வானிலையில் போட்டு லைட்டாக பொரியிற வரைக்கும் சூடு பண்ணி நம்ம இது மாதிரி வறுத்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பு ஒரு 5, 6 இல்லை 7 நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ விருப்பமான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி அதையும் நெய்யில் அடுத்தது வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 எடுத்துருக்கேங்க. நான் 5 எடுத்து அதை லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அது தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நெய் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு முந்திரி பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். அதையும் தனியாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதே நெய்யில் தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துருக்கேங்க. அதையும் அதே ராகி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுக்கணும். வெல்லம் கூட அடுத்தது அப்படி தான் எடுக்கணும். பாருங்கள், இது நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெல்லமும் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை. உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா இப்போ 2.25 கூட எடுத்துக்கலாம். 2.25 கப் எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே வேக வச்ச ராகி, தேங்காய் துருவல் இது 3யும் சேர்த்து மிக்சியில் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுக்கணும். ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நான் 2 தடவை இந்த 3, அதாவது தேங்காய், வேக வச்ச ராகி பவுடர், அப்புறம் நாட்டு சக்கரை, இது 3யும் பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு பல்ஸில் ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்தால் போதுங்க. இது நல்லா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த நடக்கடலை பவுடரை கூட சேர்த்துட்டோம். அடுத்தது வறுத்து வச்ச எள்ளும், வெள்ளை எள்ளும், முந்திரி பருப்பும் கூட சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறப்பவும் நெய் தொட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் லட்டு. விஜேஎஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ முடி உதிருது இல்லை
சத்து குறைபாடு, அதாவது இரத்த சோகை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகி அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நெய் கையில் தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டா இது 2 நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதிக நாள் வைக்கக்கூடாது, ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். அதனால் 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜய் ஸ்வக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.